அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 918வது நாள் என வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது மொத்த உலகமும் ஹர்மோஸ், வளைகுடா நாடுகள், லெபனான் என்றே சுழன்று கொண்டு இருக்கிறது. இதில் ஹர்மோஸ் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. ஈரான் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. அதனுடைய ஈரான் சென்ட்ரல் பேங்குக்கு $900 மில்லியன் வருவாயாக வந்திருக்கிறது. அது இந்த ஹர்மோஸில் வசூலிக்கப்பட்ட சுங்கவரி என்று தெரிவித்திருக்கிறது. யுவானில் அளிக்கப்பட்டு அது டாலர் கணக்கில் 900 மில்லியன் என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் பணம் யுவானில் தான் இருக்கிறது. இது ட்ரம்பை ரொம்ப பயங்கரமாக வெறுப்பூட்டி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மேலும் 2 கப்பல்களை ஈரான் கைது செய்திருக்கிறது. அது எந்த பின்னணியில் என்று சொன்னால், ட்ரம்ப் நேற்று திடீரென ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவில் இந்த சீ மைன் என்று சொல்லக்கூடிய கடல் கன்னி வெடிகளை பதிக்க வரக்கூடிய ஈரானுடைய போட்டுகளை நீங்கள் சுட்டு தள்ளுங்கள் என்று, இந்த ஆர்டர் வெளியாகிய 1 மணி நேரத்தில் 2 கப்பல்களை அந்த ஸ்பீட் போட்னு சொல்லக்கூடிய 2 அதிவேக படகுகள் 2 கப்பல்களை கைது செய்து சென்றிருக்கின்றன. அதனால் ரொம்ப விரக்தியில் ட்ரம்ப் என்ன செய்கிறதுன்னு தெரியாமலே உளறி கொண்டு இருக்கிறார். இந்த வெறுப்பெல்லாம் சேர்ந்து கப்பல் படை தளபதியை நேற்று அவர் பதவியிலிருந்து விலக்கினார் என்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம். இன்று அது மிகப்பெரியதொரு பிரச்சனையாக இராணுவ வட்டாரங்களில் கிளம்பியிருக்கிறது. ஆண்ட்ரூ ஹக், பிரான்ச் சீஃப் நியூக்ளியர் அண்ட் கெமிக்கல் செக்யூரிட்டி, US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். அதாவது ஆண்ட்ரூ ஹக்குங்கிறவர், அவர் இந்த அணு மற்றும் கெமிக்கல் ஆய்வாளர், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படையில் அல்லது போர்ப்படையில் அவர் நேற்று பதவி விலக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஈரானில் குறைந்த அளவு பலமுள்ள அணு குண்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் சொன்னதை எதிர்த்திருக்கிறார். அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எப்போ அமெரிக்காவினுடைய கப்பல் படை மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து கொண்டு இருக்கிறதோ, அந்த நேரத்தில் கப்பல் படையின் தளபதியை, கப்பல் படையின் அமைச்சரை மாற்ற வேண்டியது வந்ததும், அங்கே இருந்த மிகப்பெரியதொரு ஒபாமா காலத்திலிருந்தே வேலை செய்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளரை, ஆண்ட்ரூ ஹக் என்பதை நீக்க வேண்டியது வந்ததும், அமெரிக்காவில் உள்ள உள்கட்டுமானம், இராணுவ தலைமையகத்தில் என்னென்ன குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது. இப்போ இவர்களெல்லாம் சில அவதூறுகளை பேசி வெளியே போ என்று சொல்கிறார்கள். அவர் ஒரு செய்தியை சொல்லுவார், அதனால தான் அவரை பதவி நீக்கம் செய்தாங்கன்னு. இமாம் கொமேனியினுடைய மகன் இப்பொழுது சுப்ரீம் லீடர் என்று ஈரானில் பதவி வகித்து இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவரை கொலை செய்வதற்கு ட்ரம்ப் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார் என்று அவர் ஒரு செய்தியை வெளியே சொல்லி இருக்கிறார். இந்த செய்தி, 2வது இந்த கெமிக்கல் அண்ட் நியூக்ளியர் பவர்டு பாம்ஸை பயன்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னது. 2வது, நம்ம குழந்தைகளை கொலை செய்தோமா என்று அண்டர் கவர் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியில், குழந்தை கொலைகள் தற்காலிகமாக அல்லது கொலாட்ரல் செக்யூரிட்டி இதாக நடந்து விடுவது உண்டு, ஆனால் நம்மளுடைய தாக்குதலில் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கார்.
ஆக குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்வது என்பதும் நடந்திருக்கிறது என்பதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்லுகிறார். இதுக்கெல்லாம் இது புற அவரை வச்சு வைப்பானோல தூக்கி வெளியே போட்டான். அப்போ அமெரிக்காவினுடைய மக்களிடையே கொந்தளிப்பு மட்டுமில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை கீழவை உறுப்பினர்களிடையே கொந்தளிப்புகள் மட்டுமல்ல, ரிப்பப்ளிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரம்புடைய கட்சியை சார்ந்த குடியரசு கட்சியை சார்ந்தவர்களுடைய கொந்தளிப்பு என்பது மட்டுமல்ல, இராணுவத்தின் உள்கட்டமைப்பிலே மிகப்பெரிய கொந்தளிப்புகள் இருக்கிறது. அடுத்தது, ஈரானுடைய நேவியை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொன்ன ஒரு மணி நேரத்தில் இதுவும் ஒரு அங்கே உள்ள பிரபல்யமான யூதர்களால் நடத்தப்படக்கூடிய ஃபாக்ஸ் நியூஸ் போடுது, அண்டர் வாட்டர் மிசில் சிட்டி ஒன்று இருக்கிறத ஈரான் நேற்று வீடியோ போட்டு காட்டியிருக்கு. ஒன்றும் அழிஞ்சிடலடா, எல்லாம் பலமாக இருக்கு. அப்போ 30 கப்பல் ஈரானுடைய ஆயிலை ஏற்றிட்டு வெளியில் போகுது வருது. அந்த பிளாக்கேடு நேற்றே சொல்லிட்டாங்க, டிஃபீட்டட் ஆர் யூஸ்லெஸ், அது தோற்கடிக்கப்பட்டு விட்டது அல்லது பலனற்றது. அடுத்தது, ட்ரம்ப் ஒரு பிரச்சனையை தன்னுடைய சோசியல் மீடியா வழியாக உருவாக்குறார். அது என்னவென்று சொன்னால், ஈரானில் தலைமைக்கும் ரிலீஜியஸ் தலைமைக்கும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. நாம் 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் காணொலியில் சொன்னேன். இப்போ மொத்த நிர்வாகத்தையும் IRGC எடுத்துக்கிட்டேன்னு உடனேயே அரசியல் தலைமை கம்ப்ளீட்டாக அதுக்கு அடிபணிந்து நேற்று எல்லோரும் அறிக்கை விட்டு விட்டார்கள். இது அல்லாமல் ஈரானில் இரவு முழுவதும் விழித்திருந்து ஒரு ஒற்றுமையை அந்த மக்கள், நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். வரலாறு காணாத கூட்டம், அதில் சகோதரர்களின் கூட்டம்தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அடுத்தது, ஈரான் ட்ரம்ப் இன்னொரு பைத்தியகாரத்தனமான அறிக்கை விட்டுருக்கான். அது என்னன்னா, இந்தியாவும் சைனாவும் ஹெல்ஹோலா மாறிவிடும், நரகத்தின் ஓட்டைகளாக மாறிவிடும்னு சொல்லிருக்கான். அதை உடனே ஈரான் சைனா பயங்கரமாக கண்டித்து இருக்கிறது. இந்தியா இப்படி ஒரு செய்தி வந்தது என்று சொல்லி ரொம்ப மைல்டான வார்த்தைகளில் கண்டித்ததாக ஊடகங்கள் கருதுகின்றன. நம்ம வெளிவிவகாரத்துறை துணை அமைச்சர் அதை அப்படி ஒரு இது வந்தது, நான் அதோட விட்டுறேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லுகிறார். ஆனால் ஈரான் இது போன்ற வார்த்தைகளை ட்ரம்ப் பயன்படுத்தக்கூடாது என்று இந்தியாவுக்கும் சேர்த்து சைனாவுக்கும் சேர்த்து வக்காலத்து வாங்கி ட்ரம்பை கண்டித்து இருக்கிறது. ட்ரம்பை கண்டிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அடுத்தது, மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு சொன்னால், லெபனானில் நேற்று பேச்சுவார்த்தை லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது. நேற்று உள்ள வீடியோவில் உங்கள்கிட்ட காணொலியில் நான் உங்களிடத்தில் சொன்னேன், லெபனான் இருந்து பேச்சுவார்த்தைக்கு போனவர்கள், இப்போ அம்பாசடர் லெவலில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கு. பேச்சுவார்த்தைக்கு போனவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு 1 மாதம் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் ட்ரம்ப் நேற்று கண்ணை பற்றிட்டு 3 வாரத்துக்கு போர் நிறுத்தம் நீடிக்கும்டா. ஆனால் அங்கே போர் நிறுத்தம் உண்மையில் இல்லைங்கிறது தான் உண்மை. இஸ்ரேல் எப்போவுமே போர் நிறுத்தத்திலும் 4 பேரை கொலை செய்யாமல் விடாது, அப்படி தாக்கி இருக்கிறார்கள். அதனால் நேற்று ஹிஸ்புல்லாவும் தாக்கியிருக்கு. பெரிய சண்டை ஜுபைல் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்குண்டு பகுதியிலே நடந்திருக்கிறது. பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி காயம்பட்டு இருக்கிறார்கள். கைது செய்தார்கள் என்று முதலில் வந்த தகவல் இல்லை, அவர்கள் காயம்பட்டார்கள். இஸ்ரேலிய இராணுவம் அவர்களை அங்கேயே தூக்கி வேறு இடத்தில் வைத்து சிகிச்சை செய்கிறது, மருத்துவம் செய்கிறது என்று செய்தி வந்தது. அடுத்தது, லெபனான்ல இருந்து அமெரிக்காவுக்கு பேச போனவர்கள் இஸ்ரேலு முழுமையாக அந்த லெட்டானி லிவருக்கு இந்த பக்கம் அந்த பக்கமாக அங்கங்கே எல்லோ லைனு, கிரீன் லைனு, ப்ளூ லைன்லாம் வைக்கிறது எதுவுமே கூடாது, எல்லாம் மொத்தமாக பல இடத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று. அதனால அந்த நார்தன் இஸ்ரேலில் உள்ள வந்தேரிகள் குடியிருப்பிலே இருந்தவர்கள், நாங்கள் அங்கே போக மாட்டோம்,
ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை செய்திருக்காரு. அது அந்த நார்தர்ன் இஸ்ரேலு காசா என்வலப் 2 என்று ஆகிவிடும். காசா என்வலப்பில் பாதுகாப்பு கிடையாது. எப்பவும் போராளிகள் வருவார்கள், அவர்களுடைய வேலையை நடத்துவார்கள் என்பதனால் காசா என்வலப்பு இப்போ சுத்தமாக மறைக்கப்பட்டு விட்டது அல்லது ஒழிக்கப்பட்டு விட்டது. அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் ஈரானு, ஹூத்தீஸு, இவங்கெல்லாம் ஹிஸ்புல்லா இவங்கெல்லாம் தாக்குனையில் இப்போ கிளீனாக இருக்கு. நான் உங்கள்கிட்ட அடிக்கடி இந்த காணொலியில் சொல்லுவேன், ஹமாஸ் ஒரு புஷ் கொடுத்தா எல்லையில் இருக்கவனுவான் ஓடி வெளியில் வந்துடுவான், காசா என்வலப் வரைக்கும் வரலான்னு. இப்போ இவரே ட்ரம்பே காசா என்வலப் 2ன்னு அதை சொல்லிட்டேனால நார்தர்ன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யாரும் அங்கே போக மாட்டாங்க. இப்போ ட்ரம்ப் வேற ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறான். என்ன தெரியுமா? லெபனான் அரசாங்கத்துக்கு நான் எல்லா உதவியும் செய்வேன். காரணம், லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை எதிர்க்க வேண்டும், ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக வேண்டும் என்று நான் முந்தைய காணொலியில் சொன்னேன். ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனான் அரசாங்கத்துக்கும் இடையில் நெருக்கங்கள் ஏற்பட்டு விட்டன. அதை எதிரியாக பார்த்த நிலையிலிருந்து நண்பர்களாகி இப்போ இவன் எல்லோ லைனு லெபனான் பார்டர்லையும் சொன்ன உடனே லெபனான் பார்டர்ல இருந்து ஃபுல்லாக வெளியில் போயிடணும் முன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஹிஸ்புல்லா தான் லாய்க்கான ஒரே அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அது பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு அது நடந்திருக்கிறது. இப்போ ட்ரம்ப்பே நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பாசடர்கள் தான் எல்லா நாட்டு இஸ்ரேல் அம்பாசடரு, லெபனான் அம்பாசடரு, அமெரிக்க அம்பாசடர் தூதுவர்கள் இவர்கள் தான் பேசி இருக்கிறார்கள். அது எப்படி முடியும் என்று தெரியவில்லை. அடுத்தது மிகப்பெரியதொரு மகத்தான அறிவிப்பை யுஏஇ செய்திருக்கிறது. நேற்று உங்களுக்கு 2வது வீடியோவில் நான் சொன்னேன், சவுதி அரேபியா $600 பில்லியன் அமெரிக்காவுக்கு தர வேண்டியிருந்த தரமாட்டேன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ யுஏஇ ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாங்கள் யுவானுக்கு மாறிவிடுவோம், ஏன்னா டாலர் தட்டுப்பாட்டை ஈரான் உருவாக்கி விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் எமர்ஜென்சி, அதாவது நெருக்கடி காலங்களில் டக்குன்னு டாலரில் விட்ரா பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. அந்த நெருக்கடி காலங்களில் டாலரை அமெரிக்க நாணயத்தை எடுப்பதுக்கு ஒரு ஸ்வாப் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த சிஸ்டம் இப்போ வேலை செய்யலை. ஈரானுடைய தாக்குதல் யுவான் மீது கவனத்தை திருப்பியது மட்டுமல்ல, ஒரு டாலர் நெருக்கடியை டாலர் இல்லாமையே கல்ஃப் நாடுகளிடம், வளைகுடா நாடுகளிடம் ஏற்படுத்தி இருக்கிறது என. இது ஈரானுடைய மகத்தான ஒரு வெற்றி என்று நாம் சொல்ல வேண்டும். இங்க இஸ்ரேல் அழிஞ்சு சீரழிஞ்சு கிடக்கான். அதை நான் இந்த வீடியோலே பின்னாடி சொல்கிறேன். இப்போ யுஏஇ என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இப்போ இந்த அரபு நாடுகள்லாம் இருக்கு பாருங்க, அமெரிக்காவிடம் வாங்கன்னு தாழ்மையாக ஹம்பிள்னஸ் எல்லாம் போச்சு. இப்போ வார்னிங் தான். 2 நாளைக்கு முன்னாடி சவுதி அரேபியா அதை அமெரிக்காவை எச்சரித்ததுன்னு சொன்னேன். இப்போ யுஏஇ சொன்னதுன்னு இல்லை, வார்ன்ஸ். அமெரிக்காவுக்கு எப்படி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், டாலர் எங்களுக்கு தாராளமாக கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கிடைக்காம ஆக்கிவிட்டது ஈரான் யுத்தம், நாங்கள் யுவானுக்கு மாறிவிடுவோம். இப்போ யுவான் கரன்சி ரொம்ப ஒரு டாப்பில் இருக்கு. இதில் ட்ரம்புக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, பெண்டகன் ஆயுதங்கள் இல்லைன்னா ஒன்று சொல்லுது. இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்குது, அனுப்புது. அது ஒரு பிரிட்ஜு போட்டுக்கிட்டுது, வான்வெளியில் ஒரு பிரிட்ஜை போட்டு அது கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்டகன் என்ன அறிக்கை விடுதுன்னா, நீ இப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இஸ்ரேலுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தா, சைனா தைவானை ஆக்குபை பண்ணால், தைவானோடு மோதினால் நமக்கு தைவானுக்கு உதவி செய்வதற்கு எந்த விதமான ஆயுதமும் நம்மகிட்ட இல்லை. அது 2 நாளாகவே பெண்டகன் ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனாலே பெண்டகனில் சிலரை மாற்றுவான் போல தெரியுது. ஏன்னா யுத்தம் சூடு பிடிச்சிட்டு இருக்கும்போது, யுத்தத்துக்கு நான் தயாராக இருக்கேன், கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவேன் ஈரானை அப்படி இப்படிலாம் சொல்லும்போது, நம்மகிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொன்னால் எதிரிக்கு தெரிஞ்சு போயிடுதில்ல, ஈரானுக்கு தெரிஞ்சு போயிடுதில்ல. அதனால தான் ஈரான் அண்டர் வாட்டர் சீமைன் ஷிப்ஸை காட்டியிருக்கு, நான் தண்ணிக்கு கீழே வச்சுருக்கேன்டா என்னுடைய கப்பல் படையே அப்படின்னு. அடுத்தது இஸ்ரேலுக்கு நிறைய சேதாரம் வந்திருக்கு.
அந்த சேதாரங்களில் ஒன்று யோதி அகர்நாத் வெளியிடுகிறது. லிவியாதன் என்ற ஒரு பவர் பிளான்ட்டும் கரிஸ் என்ற இடத்தில் இருந்த ஒரு பவர் பிளான்ட்டும் அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி நிலையங்கள் 40 நாள் யுத்தத்தில் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. அதில் ஹேஸ் காஸ்ட் பில்லியன்ஸ் இன் லாசஸ், பல பில்லியன் டாலர் அளவுக்கு நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு இப்போ இஸ்ரேலில் மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம்தான் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுவும் அழிக்கப்பட்டு விட்டால், அதாவது தெர்மல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மின் உற்பத்தி நிலையம் மட்டும்தான் வேலை செய்கிறது. அதையும் ஈரான் தாக்கிவிட்டால் நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். இப்போ லெபனானில் ஈரான் இனிமே தன்னுடைய ஆக்கிரமிப்பை தக்க வைத்து கொள்ளாது என்பதை தெரிந்து நார்தன் இஸ்ரேலில் உள்ளவங்க கதிகலங்கி அங்கே போக மாட்டேங்கிறாங்க. இதில் இஸ்ரேலுக்கு எனர்ஜி தட்டுப்பாடு வந்திருக்கு. இதுக்கடையில் கீழே விழுந்தாலும் மைசில் மண் ஓட்டலைன்னு சொல்லி இஸ்ரேல் ஹெஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஈரானை திரும்பவும் கற்காலத்துக்கு அனுப்பி விடுவோம் என்று. ஆனால் ஈரான் நேற்று தெஹ்ரானுக்கு மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பறந்துருக்கிறது. அந்த ஏதோ ஒரு ட்ரோனு பறந்துருக்கு. அது ஈரான் என்ன பேர் சொல்லுதுன்னா, அது வழக்கமான ஒரு ட்ரோனாக தான் தெரியுது. அந்த ட்ரோனை மையப்படுத்தி ஈரான் தன்னுடைய வான்வெளி தடைகளை பலப்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய வான்வெளி தடைகளை ஏன் பலப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், சைனால இருந்து நிறைய வாங்கியிருக்கு. இப்போவும் சைனால இருந்து ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்கான். அமெரிக்காட்ட இல்லை நான் கொடுக்கவே இல்லைன்ட்டான், இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுல இருந்து இப்போ வாங்கினது எல்லாமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சம்மந்தப்பட்டது. அவற்றை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காகத்தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, அதாவது வான்வெளி தடைகளை அது இயக்கி வருகிறது என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அது கடலில் இப்பொழுது அமெரிக்கா குவித்திருக்கக்கூடிய கப்பல்கள், அதில் வேலை செய்கின்ற 10,000 பேர், இவர்களை எல்லாம் வைத்து அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் அந்த தாக்குதலை தடுக்குவதற்காகத்தான் இருக்கும். அல்லது இஸ்ரேல் ஹெட்ஸ் சும்மாவது வாய விட்டுருக்கான் பாருங்க, கற்காலத்துக்கு ஈரானை கொண்டு வந்து விடுவோம்னு. அப்போ அதிலிருந்து ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கிறதா என்பது தெரியவில்லை. அடுத்தது காசா பகுதிக்கு வந்தால், காசாவில் காசா வளாகத்திலிருந்து செட்டிலர்ஸ்லாம் வெளியில் வந்துட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ சதன் இஸ்ரேலில், அதாவது ஜெருசலம், வெஸ்ட் பேங்கு இந்த பகுதிகளில் ஒரு பெரிய பதட்டத்துக்கு செட்டிலர்ஸ் ஆளாகியிருக்காங்க. ஏன்னா நேற்று போராளிகள் 23 தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் சற்றும் எதிர்பாராதது. ஆனால் அங்கே உள்ள வந்தேரிகளும் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்தது லெபனான் நேற்று இந்த காலையில் திடீர்னு ஒரு தாக்குதலை ரஹ்பாத் என்ற இடத்தில் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலுடைய சதன் இஸ்ரேலில் இல்லை, அது ஒரு கிராமம், லெபனானில் உள்ள கிராமம் ரஹ்பாத்து. அந்த ரஹ்பாத் கிராமத்தை சில இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே உள்ள மக்களை விரட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள். ட்ரோனை விட்டு பார்த்துருக்கான், விரட்ட முயற்சி செய்வது உண்மை. ஒரு இஸ்ரேலிய படை அங்கே குவிக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெரிஞ்சவுடனே 2 சீசர் ட்ரோன்ஸை விட்டு அந்த இஸ்ரேலிய குவிக்கப்பட்ட படையை அழித்திருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது தெரியவில்லை. அது நாளை தான் தெரியும். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.